ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம புத்துணர்ச்சி தரக்கூடியதும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதும் நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடியதுமான ப்ளூபெரியில மில்க் ஷேக் தான் செய்ய போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளூபெரி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ப்ளூபெரியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது அழுகின பழம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக அது கூட நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக ஒரு 5-6 பாதாம் பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மில்க் ஷேக்கினுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த பாதாம் பருப்பு நம்மளுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ அடுத்ததாக அது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. இந்த சர்க்கரை பழம் என்னதான் இனிப்பாக இருந்தாலும் மில்க் ஷேக் பண்ணும் போச்சுன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிடலாம். ப்ளூபெரி ஃப்ளேவர் உள்ள ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு அப்படின்னா அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இதை நீங்கள் வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது. சர்வ் பண்ணும் போச்சில் உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை நல்லா பொடிசாக துருவி மேலாட்ட தூவிக்கோங்க. ப்ளூபெரி பழத்தை அப்படி முழுசாக சேர்த்துக்கிடலாம். அது போக நம்ம ஐஸ்கிரீமை மேலாட்ட வச்சு சர்வ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது புத்துணர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, இதய ஆரோக்கியத்திற்கும் சரி, அது மட்டும் இல்லை மூளையினுடைய செயல்பாட்டு திறனுக்கும் சரி ரொம்பவே நல்லது. இந்த வெயில் காலத்துல சம்மர் ட்ரீட்டா கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இதை நீங்க செஞ்சு கொடுங்க. அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.